எல்லாம் நீ தான் ஆளுன்னு உண்ட மனசுக்கு தெரியும் தாரீங்க. என்னுடைய குழந்தையோட போட்டோ போட்டு 9 வயசுல எடுத்த மகளோட போட்டோ போட்டு சுஜுகூல் வேணா இவளுடைய மகளை டேஷ் பண்ணுறவங்க வந்து பண்ணுங்கன்னு டிபி போட்டு ஒரு லைவ் பண்ண 1,50,000 அந்த லைவ் இந்த டிபிய போட்டுட்டு போட்டா அட்லீஸ்ட் 100 பேருக்கு மேலேயாவது போவாங்க. ஈழத்தை பத்தி கதைக்க கூடாது. ஈழத்தை பத்தி கதைக்க கூடாது. சுஜி ஈழத்தை பத்தி கதைக்க கூடாது. ஈழத்தை பத்தி கதைக்க கூடாது. எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா போலீஸ் வந்துட்டாங்களா? ஹலோ ரியாக்ஷனை நாங்கள் கொடுத்தோம்னா அதை வாக்கு வெட்டியா போயிடும். என்னோட மோதி பாருங்கள், என் பின்னணி என்ன தெரியுமா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சிலங்கா புனாவுக்குறையும் பின்னணியை கொண்டவர்கள் எப்படி அடி சும்மா அடி சரவடி சொன்னா முட்டையால தூக்கி எறிகிறார். சொன்னா அவ்வளோத்தையும் திருமாவா தவிச்சிருக்கா முட்டையாலையில செருப்பால பெண் அப்படி தாக்க முடியும்னு சொல்லி கேள்வி கேட்கறது இல்லாம அடி முட்டாள்தனமா தான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. சுஜிகூல் என்ற பெயரில் சமூக வலைத்தளத்தில் பிரபலமான ஜூலியட் சுரேஷ் குறுகிய காலம் கிளிநொச்சி பரந்தனில் வாழ்ந்த பெருமாள் சிங்கராஜரின் மகளாவார். ஈழத் தமிழ் சமூகம் பேசுகின்ற தமிழ் தேசியத்தின் முதுகெலும்பாக இன்னும் இருக்கும் ஜாழ் மையவாதம், ஏனைய பிரதேசத்தவர் மீதான காழ்ப்புணர்வு, மலையக தமிழர் மீதான காழ்ப்புணர்வு, சாதிய வன்மம், பெண்ணடிமைத்தன சிந்தனை அனைத்தும் ஒரு புள்ளியில் இணைந்து கொண்டதே ஏப்ரல் 3 இரவு 7 மணியளவில் இடம்பெற்ற சுஜிகூல் என்ற 2 குழந்தைகளின் தாயின் மீதான தாக்குதல். ஈழத்தை பத்தி கதைச்சா உங்க அம்மா எந்த அம்மா பேச்சிருக்கு. தன்னை ஆண்டாளின் பாணியில் பிரபாகரனை தன் காதலனாக கற்பனை செய்யும் ஒரு பெண் சுஜிகூல். பொம்பளை பிள்ளைங்கனாலே ஒரு பொக்கிசம். பிரபாகரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் தமிழீழமா கேட்ட அந்த பகுதி அவரோட ஈழமா ஒரு நாடா உருவாக்கி நடத்தி இருந்தார். அவர் இருக்க வரைக்கும் அவ்வளவு பாதுகாப்பு இருந்துச்சு. அவருடைய விஷயங்களை பார்த்து நான் வியந்து, உண்மையா சொல்ல போனா என்னுடைய லவ் உண்டு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய இதயம் கவர்ந்த ஒரு ஆண் மகன் அவர். வயசு எனக்கு தேவை கிடையாது. என்னன்னா அவர் சின்னத்துல இருந்து ஒரு நேசிக்கிற ஒரு ஆணை பார்த்தேன். ஒரு ஆணுன்னா இப்படியா இப்படி இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை வேணும் வாழ்க்கை தோணு அப்படின்ற ஒரு வியந்த மனிதன் தான் அவர். வந்து கொழும்புல பிறந்து வளர்ந்த எனக்கு நிறைய தெரியாது. நான் யூரோப் வந்ததுக்கு பிறகு நிறைய அவரை பத்தி கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு அந்த எனக்கு அமைஞ்சது. வீட்டை இருக்கும்போது ஈழத்துல அப்பா வந்து பேசுவாரு கூட இவரை பத்தி. இப்ப நாங்க லைவ்ல இருந்து பேசக்குள்ள 10 பேர் கேட்கிற மாதிரி அவரை சுத்தி சின்ன பசங்க இருந்து எல்லாம் அவ்வளவு வியப்பா கேட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவு சொல்லுவாரு. அப்பா பறந்து தான் படிச்சாரு, கொழும்பு தான். சோ வந்து அப்ப அதை கேட்டு 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 எனக்குள்ள ஒரு இது. இப்ப இலங்கையில நாங்க இருக்கும் பொழுது ஈழத்துல அந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அண்ணன் அங்க குண்டு வச்சுட்டான், பிரபாகரன் வச்சுட்டான்னு ஏசுவாங்க. இவர் ஏசும் பொழுது எனக்கு அவரை ஏச போல அவரு கூட எனக்கு ஈர்ப்பு அதிகமானது. யார் இவர், இவங்க எல்லாம் இவ்வளவு பதறாங்கன்னு பார்க்க ஆசை. அது மட்டுமல்லாமல் சுஜிகூலையும் அவரது 9 வயதான மகளையும் வன்கொடுமை செய்ய வேண்டும் என்று CM கழுகுவேட்டை என்ற நிக்சன், அக்காக்கடை பாலமுரளி தலைமையிலான கும்பல் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டும் இருந்தனர். அவரது ஆடைகளை கழற்றி அவமானப்படுத்தவும் முயன்றுள்ளனர். தனக்கு மாதவிடா என்று குறிப்பிட்ட போதும் இந்த காமுகர்கள் விடவில்லை. இராணுவ காடியர்கள் சிலர் இறுதி யுத்தத்தில் இசைப்பிரியாவை கொடுமைப்படுத்தியதும், புங்குடுதீவில் வித்யாவை ஈழத்து காடியர்கள் காமுரர்களில் தொலைபேசியில் கூவியழைத்து கொடுமைப்படுத்தியதும் அவ்வளவு இலகுவில் மறக்கக்கூடியதல்ல. இதனை பிரதிபலிக்கும் வகையிலேயே பாரிஸில் உள்ள CM கழுகுவேட்டை நிக்சன், பாலமுரளி கும்பல் சுஜிகூல் பொதுவழியில் பாலியல் ரீதியில் அவமானப்படுத்துவதற்கு, தாக்குதலை நடத்துவதற்கு பாரிஸில் வாழும் காமுகர்களை எல்லாம் டிக்டாக் வலைத்தளத்தினூடாக கூவி அழைத்தனர். அவள்கிட்ட உடுப்பை கலட்டி போட்டு அடிக்கணும். ஆனா அவள் ஏற்கனவே உடுப்பை கலட்டி போட்டு வீடியோ போட்டுட்டாள். லைவ்ல வச்சு மொட்டையை அடிக்கணும். அடிச்சு போட்டு மொட்டையை அடிச்சு மஞ்சள் தடவை ஒரு சட்டையை பிடிச்சுக்கா, ஒரு புமாத்துல வராண்டா அடிச்சு போட்டு லைவ்ல தொங்கி கொண்டிருக்கிறது. என்ன செய்யற அவங்களுக்கு போல என்ன செய்யறன்னு தெரியாம போயிட்டு சேர்த்து தமிழ் இல்லண்டா
தமிழனே ஒன்று கிட்ட நின்று அடிச்சு சாக்கொள்ளு பசில என்னோட பேரை சொல்லி எல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈழத்தை பத்தியோ போராட்டத்தை பத்தி யாரும் கதைக்கப்படாது. கொஞ்சம் பாபி என்னோட சாமான் இருக்கு. எனக்கு லேட் லைவ் இருக்கு அன்றைக்கு நான் பாத்தேன். ஸ்டாலிங் காட்டுவா இத பார்த்துட்டு இந்த வீட்டு அட்ரஸ் இருக்கு தானே போஸ்ட் பண்ணுவீங்க. வெளியில வீட்ல வாசல்ல இசைப்பிரியாவுக்கு நடந்த கொடுமைகளை ராணுவ காடையர்கள் ஒளிப்பதிவு செய்தது போல் 9 வரையான லாச்சப்பல் காடையர்கள் இந்த காட்சிகளை லைவ் ஸ்ட்ரீம் செய்ய இன்னும் 20 பேர் வரையான காடையர்கள் புலிகளின் பெயரில் பிரபாகரனின் பெயரில் சுஜிகூலை தாக்கினர். புலிப்பாடல்களை போட்டு தாக்குதலை கொண்டாடினர். கடல் மீதிலும் புள்ளி பாய்ந்திடுமோ அல்லமாடுற கரு இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது, இதன் பின்னணி என்ன என்று தெரிந்து கொள்ளவே விரும்பாதவர்கள் இதனை நியாயப்படுத்தினர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரையும் புலி தேசியத்தையும் வைத்து வயிறு வளர்ப்பவர்கள், அரசியல் செய்பவர்கள், காணொலி செய்து தங்கள் வியூக்களை கூட்டத் துடிப்பவர்கள், ஐபிசி பாஸ்கரன் அடியான்கள், ஹொட்டலியார்களின் அடியான்கள் எல்லோரும் சேர்ந்து தன்னந்தனியாக நின்ற 2 குழந்தைகளின் தாயை நடுத்தருவில் வைத்து தாக்கியவர்களுக்கும், அவளின் 9 வயது குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்ய வேண்டும் என்று துடித்தவர்களுக்கும் வக்காலத்து வாங்கி செய்திகளை, நேர்காணல்களை, பதிவுகளை இட்டனர். இந்த பெண் ஒரு பாரதூரமான சிறையில் அடைக்கப்பட வேண்டிய குற்றத்தை செய்திருக்கிறார். எங்களுடைய இளைஞர்கள் அதை சட்ட ரீதியாக பிரான்சிலே அணுக வேண்டும். அது நிற்க ஒரு பெண்ணை மன்னிக்கவும், பெண் என்ற சொல்ல எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லாமல் இளைஞர்களை அது ஒரு மனிதனை கோவப்பட வைத்தால் முட்டை வந்த பசுவையும் கொல்லலாம் என்று சொல்லி ஒரு பழமொழி எங்கள்கிட்ட இருக்குது. அது கோவப்படுத்தி விட்டால் கையில இருக்கிறதால எடுத்து வெளுத்து விட வேண்டிய எங்களுடைய இனத்தையே கூடாம சொல்றது, எங்களுடைய இன பெண்களை கேவலமா சொல்ற ஒரு வீடியோ. அப்படி வந்து அந்த வீடியோவை அவ என்னத்துக்கு விடுறான்னு சொன்னா, எங்களை உணர்ச்சி வசப்படுத்தி நாங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண வேணும்னா எதிர்பார்க்கிறோம். நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண வேணும் என்றதுக்கு அவ வழின்னு சொல்றா. தான் லாச்சப்பல் என்ற இடத்துல நிப்பன் வந்து தென்னை தாக்குங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னு தூண்டி விடுறான். ஊடகவியலாளர் மீதான கொலை முயற்சி பற்றிய விசாரணை நீதிமன்றத்துக்கு வந்தபோது இவர் சொன்ன நியாயம் தானே அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டேன் என்பதற்கு தனக்கு ஒருவர் ஒரு போராளி சொன்னாராம், இதை செய்ய சொல்லி தான் அதைத்தான் செய்தேன், தான் தன்னிச்சையாக செய்யவில்லை என்று சொன்னார். ஏன் அதை அப்படி செய்ய வேண்டி வந்தோம் என்று கேட்டபோது இவர்கள் இயக்கத்தை விமர்சிக்கின்றார்கள், இயக்க கட்டமைப்புகளை உடைக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லித்தான் அவர் இந்த நீதிமன்றத்திலே ஒரு அபத்தமான கருத்தை தெரிவித்தார். அதே நபர் தான் இந்த பெண்ணையும் தாக்கியிருக்கின்றார். இந்த கேவலமான ஒரு செயலை ஒரு பெண் செய்திருக்கின்றார். அந்த பெண்ணை இன்னொருவர் அதே அந்த பெண்ணை போன்ற ஒரு கேவலமான செயலை, அதை விட மோசமான செயலை அந்த ஆண் செய்திருக்கின்றார். அந்த முக்கியமான விடயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, 2 தரப்புமே அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சிலங்கா புலனாய்வுத்துறையின் பின்னணியை கொண்டவர்களாம். போய்கொண்டிருக்கீங்களா எங்கட பொடியங்கள்கிட்ட மாட்டி இருக்கிறாப்புல, மாட்டின வகையில போய் கேட்கல பெரிய இப்படி எல்லாம் செய்து பெரிய கதையெல்லாம் கதைச்சா. தமிழர்கள் கன்னத்துல டப்பால் கண்ணு மூடு வரைஞ்சி போட்டு அதுல போற ஒரு நண்பர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா முட்டையால தூக்கி எறிகிறார் என்று சொன்னா அவ்வளவு கேவலமா கதைச்சிருக்கா. முட்டையாலையில செருப்பால தூக்கி எறிஞ்சிருக்கணும். அவன் லைவ்ல வந்தா இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் கதைச்சு போட்டு கடைசியில பாவாடைக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு நான் ஒரு பெண் எப்படி தாக்க முடியும்னு சொல்லி கேள்வி கேட்கறதெல்லாம் அடி முட்டாள்தனமா தான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிற சகோதரிகளுக்கு நான் சொல்ற விஷயம், இது பெண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பாக பெண்கள் ஆபாசமாக பேசுவது அல்லது ஆபாசமான வகையில் இளைஞர்களை கவருவது, அதன் மூலமாக வருகின்ற வருமானங்களுக்காக ஒரு சிலர் செய்கின்ற செயல்பாடுகளை பார்த்திருக்கிறோம். அதே வேளையில் மற்றவர்களை கண்டிப்பதற்கு, தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்துவதற்கும் இந்த டிக்டாக் என்கின்ற களம் இடம் எடுத்து கொடுக்கிறது. சொல்றேன் ஈழத்தமிழர்கள், இது பிரான்ஸ் தமிழர்களுடைய பிரச்சனை. நாங்கள் டிக்கெட்டை போட்டு அடிச்சா உங்களுக்கு தான் அது அவமானம்.
அதே மாதிரி சுவிஸ்ல இருக்கபடியால் டிக்கெட்டை போட்டு வந்து அடிச்சாலும் அது உங்களுக்கு தான் அவமானம். இவருக்கு அடிக்கப்பட வேண்டியது தண்டிக்கப்பட தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் பிரான்ஸ் தமிழர்கள். கனடாவில் இருக்கிற ஜாதிமாரியே பிரான்ஸ் அங்க இருக்குத்தானே. கனடாவில் ஒரு சம்பவம் இப்படி நடந்துட்டு சேர்ந்து நான் தட்டி கேட்கலையா, நீங்க என்ன செருப்பால் அடிங்க ஜட்டியால் அடிங்களா பின்னுக்கு போட்டு. இது நடந்ததுக்கு காரணம் அவங்களோட வாய். அவங்க வாயை வச்சுட்டு ஒழுக்கமா இருந்திருந்தா இந்த அடி வாங்கியிருக்க மாட்டாங்க. தரமா அவங்களுக்கு தாறுமாறா ஈழத்தமிழர்கள் கொடுத்தாங்க சாப்பாடு. இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் ஜாழ் சைவ வேளாள ஆண்கள் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும் போது கண்டுகொள்வதில்லை. லண்டனில் பல பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்ற போது பாலியல் துஷ்பிரயோகம் செய்த காமுகர்களுக்கு வெம்பிளி ஈழப்பதீஸ்வரர் ஆலய தலைவர் உட்பட 42 பேர் நற்சான்றிதழ் வழங்கினர். மலையக சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த தமிழ் தேசியத்தின் தூணாக தன்னை காட்டும் பேராசிரியர் கணேசலிங்கம் இன்றும் பேராசிரியர். இவ்வாறான காமுகர்களின் உதவியோடு துறை தலைவரான ரகுராம் இன்றும் அந்த புறத்துக்கு ஆள் பிடிக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளையும் அதன் தலைவரையும் அவரின் பாசறையில் வளர்ந்தவர்களையும் கேவலப்படுத்தும் யாரும் தட்டி கேட்பதில்லை. ஆனால் ஒரு அபலை பெண் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் தூசண வார்த்தைகளால் திட்டியதற்கு பதிலடியாக தூசண வார்த்தைகளால் திட்டியதும் யாழ் சைவ வேளாள ஆண்களின் ஆண்மை பீறிட்டுக் கொண்டது. உடனே அவள் பேசிய சொற்களை வெட்டியொட்டி அதனை அவள் நேசித்த பிரபாகரனுக்கும் ஈழத்து பெண்களுக்கும் எதிரானதாக அவற்றை எடிட் செய்து ஒரு கும்பலே அவளுக்கு எதிராக திரண்டெழுந்துள்ளது. சிங்களத்தி, கொழும்பு வேண்ணா, வடக்கத்தையால் மற்றும் தகாத வார்த்தைகளால் பாலியல் வன்புணர்வு செய்யும் இதே கும்பலும் இவர்களுக்கு ஜால்ரா போட்டு விசிலடிப்பவர்களும் தான் தமிழ் மக்களின் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்றனர். பிரபாகரன் குடும்பத்தை உயிர்ப்பித்து எழுப்பி வருகின்றனர். தமிழ் மக்களின் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றனர். இந்த விசிலடிச்சான் கும்பல்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் புலி சின்னத்தையும் புலிக்கொடியையும் பிரபாகரனதும் இறந்த தளபதிகளினது படங்களையும் கார்த்திகை பூவையும் ஐடியாக வைத்துக் கொண்டே இவ்வளவு அநியாயங்களையும் ஈனத்தனங்களையும் புரிகின்றனர். நான் சொந்த காசை கொடுத்தேன் என்று சொன்னால் மாவீரர் குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி என்னுடன் படுக்க வர வேண்டும். அவ்வாறு செய்வதென்றால் தான் நான் பணத்தை கொடுப்பேன். இதை யாரும் கேள்வி கேட்க கூடாதென மிக கொச்சையாக லண்டனை சேர்ந்த இலங்கையில் அறக்கட்டளை ஒன்றை நடத்தி வருகின்ற நபர் ஒருவர் தெரிவித்துள்ள ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சொந்த காசை கொடுத்தேன், அது மாவீர குடும்பத்தின் புள்ளியோ இல்ல அது போராளி குடும்பத்தின் புள்ளியோ, அந்த புள்ளை என்ன விரும்பினா அதை நான் வச்சிருக்கேன். அது தொடர்பு தந்தவரும் கவலைப்படக்கூடாது. எங்க வேலைக்கு வந்துட்டேன்னா நான் மெக்காக்கிற மாதிரி ஐயோ நான் நல்லவன் சொல்ல மாட்டேன். ரொம்ப கேடு கேட்டவன். சரியா? அந்த வகையில என்ன சொந்த காசை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னா அந்த பொம்பளைக்குள்ள இந்த கட்டிலுக்கு வரணும். தமிழீழ விடுதலை போராட்டம் தோல்வியில் முடிந்ததற்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர் நாளாந்தம் கலங்கப்படுவதற்கும் இவர்களை போன்றவர்களே பிரதான காரணமாக உள்ளனர். இந்த காமுகர்களும் இவர்களுக்கு ஒத்து ஊதுபவர்களும் ஈழ அரசியலில் இருந்து அரசியல் நீக்கம் செய்யப்படும் வரை ஈழத் தமிழர்களுக்கு விடிவே இல்லை. அன்று உண்மையில் என்ன நடந்தது என்ற பதிவு விரைவில் வெளிவரும்.